Good evening students. I am Prakash, computer science sir பேசுகிறேன். ஸோ 25% எக்ஸாம் கம்ப்ளீட்டேஷன் பண்ணி ஃபர்தராக நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் 4 நம்ம அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜியில் பிஃபோர் 25% எக்ஸாமுக்கு முன்னால் நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக அதிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நவ் என்னென்ன அதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, now in this class we are going to discuss about the algorithmic or characteristics of algorithm அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். characteristics of algorithm. ஸோ characteristics அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். என்ன characteristics அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ characteristics அப்படின்னாவே அதனுடைய பண்பு நலன்கள், குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பண்பு நலன்கள், குணாதிசயங்கள் அப்படிங்கிறது என்னங்கிறத யாரோட இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அல்காரிதம். what are the characteristics, availability, how its function, how its work on, ஸோ அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். now let's discuss for the one by one topic. So in this algorithm, first the input of process. அதில் நம்ம ஒரு அல்காரிதம் அப்படின்னாவே அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இன்புட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இன்புட் அப்படின்னா என்னது, ஒரு அல்காரிதமில் 0 or more quantities to be supplied அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு இன்புட்டாக நம்ம இந்த அல்காரிதமில் 0 or more வேல்யூஸ் நம்ம இன்புட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் அப்படின்னு என்னது, ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இன்புட் ப்ராசஸ் ஆகி திரும்ப அகைன் நம்மளுக்கு என்ன ஆகணும், அவுட்புட் கேன் பி ப்ரொடியூஸ். அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் குவான்டிட்டி இஸ் ப்ரொடியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஃபைனைட்னஸ், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபைனைட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபைனைட்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்காரிதம் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த a ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இதில் ஏவுக்கு எத்தனை வேல்யூ இருக்குது, 3 வேல்யூஸ் இருக்குது. ஓகே, இந்த 3 வேல்யூஸை கெட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், 3 டைம் இன்புட்டாக கெட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். தென் 3a ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரப்போது என்ன ஆகிரும், இந்த அவுட்புட் டெர்மினேட் ஆகிட்டு ஃபைனைட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் போயிடுவாங்க. ஸோ அல்காரிதம்ஸ் மஸ்ட் டெர்மினேட் ஆஃப்டர் ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்கிறாங்க, நம்மளுடைய வேல்யூஸ் சர்டைன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி வெளியில் போயிடுவாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெஃபினட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஃபினட்னஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன். ஆல் ஆப்ரேஷன் ஷுட் பி வெல் டிஃபைன் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில் பி டிஃபைன் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனாக இருக்கும். ஒரு ஆல்ரெடி அல்காரிதம் டெவலப் பண்ணி அது ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராசஸ் தான் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னா நம்ம இந்த சிம்பிள் என்ன பண்ணுவோம், ஆட் தான் யூஸ் பண்ணோம். ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் தான் யூஸ் பண்ணோம். சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை நான் இதை போயிட்டு மைனஸ், இதை போயிட்டு நான் ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் அ சூட்டபிள் ப்ராசஸ். ஸோ அதான் நான் சொல்கிறாங்க, ஆல் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி வெல் டிஃபைன்ட். ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னா சம் வேல்யூஸ் டிஃபைன் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்ஸ் இன்வால்விங் டிவிஷன் பை 0. நம்மளுடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். டிவிஷன் பை 0 ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஆர் டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஃபார் நெகட்டிவ் நம்பர்ஸ். எந்த வேல்யூக்கு என்ன நெகட்டிவ் எடுத்துக்குவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்குவாங்க. ஆர் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி ப்ராசஸில் வேல்யூஸ் மாறி எடுக்கும்போது என்ன ஆகாது அப்படின்னா அங்கே கரெக்டான ஒரு ப்ராசஸ் நடக்காது அப்படின்னு சொல்லலாம். நான் எஃபெக்டிவ்னஸ், அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னாவே என்னது, என்னுடைய அல்காரிதம் ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா அந்த அல்காரிதம் இட் இஸ் ஃபாஸ்ட்டாகவும் அல்லது ஹை ரேட்டாகவும் அல்லது குவான்டிட்டியாகவும் ஒர்க் ஆகக்கூடிய ப்ராசஸாக இருக்கணும். எவரி இன்ஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கேரிட் அவுட் எஃபெக்டிவ்லி. என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கேரி பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரிட் அவுட் எஃபெக்டிவான ப்ராசஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய அல்காரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, எஃபெக்டிவ் ஒன் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க.
நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்ட்னஸ் அப்படின்னா அல்காரிதம் ஷுட் பி எரர் ஃப்ரீ. ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அல்காரிதம் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரர் இருக்கக்கூடாது ஆர் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ அது இம்பார்ட்டன்ட் திங்காக சொல்கிறாங்க. அதுதாங்க கரெக்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் அல்காரிதம் இஸ் த கரெக்ட்னஸ். த அல்காரிதம்ஸ் ஷுட் பி எரர் ஃப்ரீ. அந்த அல்காரிதம் எந்த ஒரு எரரும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு ஈஸியாக கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். தென் சிம்பிளிசிட்டி. நெக்ஸ்ட் ஒன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி. வாட் டு யூ மீன் பை சிம்பிளிசிட்டி? ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். ஒரு அல்காரிதம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா அந்த அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். அந்த அல்காரிதம் ஈஸியாக ஒர்க் ஆகக்கூடியதாக இருக்கணும், ஈஸியாக ப்ராசஸ் ஆகக்கூடியதாக இருக்கணும். அதுதான் இதை ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அன்ஆம்பிகுவஸ். நெக்ஸ்ட் ஒன் டாபிக் என்ன சொல்கிறாங்க? அன்ஆம்பிகுவஸ். வாட் டு யூ மீன் பை அன்ஆம்பிகுவஸ்? இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிளிசிட்டி அப்படின்னா சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிலிட்டியாக இருக்கணும், ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அது ஈஸியாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கக்கூடியதாங்க சிம்பிளிசிட்டின்னு சொல்கிறோம். சரி, இங்கே அன்ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன சார்? வாட் டு யூ மீன் பை அன்ஆம்பிகுவஸ்? யூ கேன் ரெஃபர் டு யுவர் டிக்ஷனரி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட்? யூ கேன் unambiguous. Algorithm should be clear and unambiguous. ஈஸியாகவும் கிளியராகவும் ஆப்டிமமாக இருக்கக்கூடியது தான் அங்கே unambiguousன்னு சொல்கிறோம். ஈச் ஆஃப் இட்ஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் தேர் இன்புட்ஸ் அவுட்புட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அல்காரிதம்லையும் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ப்ராசஸ் கொடுப்போம். அது கண்டிப்பாக இருக்கணும். ஷுட் பி கிளியர் அண்ட் மஸ்ட் லீட் டு ஒன்லி ஒன் மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அது கரெக்டாக ப்ராசஸ் ஆகிட்டு எக்ஸிக்யூட் ஆகிற அளவுக்கு நம்மளுடைய ப்ராசஸ் இருக்கணும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் டு யூ மீன் பை ஃபீஸிபிலிட்டி? ஸோ இந்த ஃபீஸிபிலிட்டி ஷுட் பி ஃபீஸபிள் வித் த அவைலபிள் ரிசோர்ஸ். நம்மளுடைய ரிசோர்ஸை வச்சு அது கரெக்டாக ப்ராசஸ் ஆகிற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் போர்ட்டபிள். வாட் டு யூ மீன் பை போர்ட்டபிள்? அல்காரிதம் ஷுட் பி ஜெனரிக் and independent of any programming language or an operating system. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கலாம், or an operating system able to handle all ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போர்ட்டபிள் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அல்காரிதமாக இருந்தாலும் சரி, அங்கே நம்மளுடைய அல்காரிதம் எங்கே டெவலப் பண்ணி கொடுக்கறது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங். ஜெனரிக் இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ். சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ். சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ். எல்லா இன்புட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெவலப் பண்ணக்கூடிய அல்காரிதம் எல்லா இன்புட்டும் அக்செப்ட் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கணும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் ஏபிள் டு ஹேண்டில் ஆல் ரேஞ்ச் ஆஃப் இன்புட்ஸ். எந்த வேல்யூ கொடுத்தாலும் அந்த அல்காரிதம் இட் வில் பி ப்ராசஸ், இட் வில் பி ஒர்க்டு, அந்த டெக்னிக்குவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே அடுத்த இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? So if you have any doubt regarding, you can contact me, you can call to me. Okay, now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் அல்காரிதம் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் டு யூ மீன் பை இண்டிபெண்டன்ட்? தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். இண்டிபெண்டன்ட். அண்ட் அல்காரிதம் ஷுட் பி ஹாவ் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸாக இருக்கணும். விச் ஷுட் பி இண்டிபெண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் கோடு. இண்டிபெண்ட்னா தனித்துவம் வாய்ந்த ப்ரோக்ராமிங் கோடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. An algorithm should have step by step directions which should be independent of any programming code. எந்த ஒரு ப்ரோக்ராம் கோடாக இருந்தாலும் சரி, ஓகே, நோ ப்ராப்ளம், அது இண்டிபெண்ட் ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த அல்காரிதமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இதுதான் நம்மளுடைய அல்காரிதமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா
ஒரு அல்காரிதம் how we can develop. இப்போ நம்ம பேசிக்காக அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அந்த அல்காரிதம் வச்சு என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறது, ஒரு கோடிங் ரைட் பண்ணுறதுக்காக தான் இந்த அல்காரிதம் டெவலப்மெண்ட்டே. ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் டாபிக் 4.1.2 ரைட்டிங் அன் அல்காரிதம். how we can write an algorithm, what are the steps, என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம அல்காரிதம் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுங்க சொல்லலாம். அல்காரிதம்ஸ் ஆர் ஜெனரிக், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஜெனரிக் அண்ட் நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் அலோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்காரிதம் எழுதுறதுல நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஜெனரிக்கானதாக இருக்கணும், நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் அலோன், ஒரு லிமிட்டட் ஆஃப் ப்ராசஸாக இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அல்காரிதம் இப்போ சிம்பிளாக ஒரு ஆடிங்க்கு ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம். ஆடிங் அப்படின்னாவே ஒரு நம்பரை ஒட்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது ஒரு அல்காரிதம் எழுதுகிறோம். அதில் ஒரு 1000 lakh மில்லியன் கோர் அப்படிங்கிற மாதிரியான நம்பர்ஸை வாங்கி ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு அது என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, நாட் லிமிட்டட் டு கம்ப்யூட்டர் அலோன். எவ்வளோ வேல்யூ கொடுத்தாலும் அது லிமிட்டட் அப்படின்னு வரக்கூடாது, n நம்பர் ஆஃப் வேல்யூஸை கொடுத்து ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இட் கேன் பி யூஸ்டு இன் வேரியஸ் ரியல் டைம் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ, அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அல்காரிதம் டெவலப் பண்ணுறது என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரியல் டைம் ஆஃப் ப்ராசஸோடு என்ன இருக்கணும் அப்படின்னா ஜாயின் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி, தெரியாமல் இருக்கும். we perform many algorithms in our daily life. பார்த்திங்கன்னா நம்மளோட ரியல் லைஃப்பில் நம்ம மெனி அல்காரிதம் ஃபாலோ பண்ணுறோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அதான் நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி we perform many algorithms in our daily life such as packing books. இது ஒரு அல்காரிதமாக சொல்கிறாங்க. பேக்கிங் புக்ஸ் இன் ஸ்கூல் பேக். நம்ம இப்போது ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம புக்கெல்லாம் நம்ம பேக் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அவங்க சொல்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக. ஃபைண்டிங் எ ஷார்ட்டஸ்ட் பாத் டு சர்ச் எ பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பிளேஸுக்கு போகிறோம், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறோம். ஸோ அது ஷார்ட்டஸ்ட் பாத் எது போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுவோம். நவ் ஷெடியூலிங் அ டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ ஸ்கூல் கிளம்பி வரணும் அப்படின்னா, ஸ்கூல் கிளம்பி வரும்போது என்ன பண்ணுவேன், வேக்கை பார்க்கணும், எழுந்துட்டு ப்ரஷ் பண்ணணும், தென் குளிக்கணும், தென் ட்ரெஸ் பண்ணணும், தென் ஃப்ரை பண்ணணும், தென் அதுக்கடுத்தது ஃபுட் எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் வரதான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அல்காரிதம். அதை நம்மளுடைய லைஃப்லேயே நம்ம அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதாங்க சொல்லியிருக்காங்க, ஷெடியூலிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். புரியல அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஏதாவது டவுட் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காதிங்க, என்ன டவுட்னாலும் கேட்டுக்கோங்க, ஓகே? தென் ஷெடியூலிங் டே டு டே ஆக்டிவிட்டீஸ், ப்ரிப்ரேஷன் ஃபார் எக்ஸாமினேஷன். நம்ம இப்போ ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்ரேஷன் ஆகி போகிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸாம் நான் காலையில் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவோம், பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னாவே காலையில் எல்லாமே ஹால் டிக்கெட் எடுத்துட்டோமா, பென் எடுத்துட்டோமா, பென்சில் எடுத்துட்டோமா, எரேசர் எடுத்துட்டோமா, ஸ்கேல் எடுத்துட்டோமா, ஓகே? தென் யூனிஃபார்ம் போட்டிருக்கோமா, ஷூ வியர் பண்ணியிருக்கோமா, ஸோ ப்ராப்பர் யூனிஃபார்மில் இருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அதில் ஒரு அல்காரிதம் இருக்குது, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ இது மாதிரியான டெக்னிக் யூஸை அவங்க சொல்லிவிட்டு தென் எக்ஸெட்ரான்னு சொல்லியிருக்காங்க. As we know that all programming language share basic code construct. இதில் பார்த்திங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு அவைபிலிட்டி இருக்குது. பேசிக் கோட் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் லைக் கண்டிஷன்ஸ். And hydration can be used to return an algorithm. நம்மளுடைய அல்காரிதமில் பார்த்திங்கன்னா இந்த இட்டரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இட்டரேஷன் அப்படின்னாவே என்னது, ஒவ்வொரு வேல்யூ வாங்கிட்டு அதை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு. கேன் பி யூஸ்டு டு ரிட்டர்ன் அன் அல்காரிதம். இந்த கண்டிஷன் நம்மளுடைய கோடில் என்னென்ன இருக்கணும், பேசிக் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் லைக் கண்டிஷன் இருக்கணும், ஹைட்ரேஷன் ப்ராசஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது ஒரு அல்காரிதம் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணி சொல்ல முடியும். Now a difficult algorithm shows in the following figure.
ஸோ நம்மளுடைய அல்காரிதம் எப்படி ப்ராசஸ் ஆகணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஒரு அல்காரிதம்னா எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். டிஃபிகல்ட் அல்காரிதம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அல்காரிதம் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் get the input values, then process, then output result. So simply you can giving as a diagrammatical representation for your algorithm. சரிங்களா? now அதுக்கு அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டே டு அவர் லைஃபோட கோயின்சைட் பண்ணி ஒரு இந்த அல்காரிதம் ரைட்டிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ யூ கேன் டிஸ்கஸ் பண்ணலாமா? now consider the example of coffee preparation. Consider the example of coffee preparation. என்ன சார் அல்காரிதம் ரிட்டர்ன் சொல்லிட்டு இங்கே காஃபி ப்ரிப்பரேஷன்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு பேசிக் ஆஃப் திங்க்லேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூ கேன் டெவலப்டு. டு மேக் காஃபி வி நீட் டு ஹாவ் த ஃபாலோயிங் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவை. ஸோ அதுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, வாட்டர், மில்க், காஃபி பவுடர், சுகர். ஸோ we need to 4 ingredients to prepare the coffee அப்படின்னு சொல்லியிருக்காங்க. These ingredients are the inputs of an algorithm. இந்த 4 ingredientsமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்காரிதத்துக்கு இன்புட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நான் இந்த 4 எது வாட்டர், மில்க், காஃபி பவுடர் அண்ட் சுகர் இது எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டாக கொடுக்குறேன். now preparing a cup of coffee is called process. Are you understand? Preparing a cup of coffee is called process அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்னது அந்த ப்ராசஸ். நம்ம ப்ரீவியஸாக ஒரு டயக்ராமட்டிக்கல் பார்த்தோமா, டிபிக்கல் அல்காரிதம், இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஸோ அப்போ அந்த நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அல்காரிதம் அப்படிங்கிறத ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ராசஸ் இஸ் காஃபி. ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி கிடைக்குது இல்லையா, அதுதான் எனக்கு அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? இந்த ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ஃபார் இன் யுவர் ரியல் லைஃப். ஸோ மெயின் தீம் ஃபார் த காஃபி ப்ரிப்பரேஷன் ஆஃப் 1. தென் இன்புட்லாம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், மில்க், காஃபி பவுடர், சுகர். தென் ஆஃப்டர் இது எப்படி இன்க்ரீடியன்ட்ஸ் ஆர் த இன்புட்ஸ் அண்ட் ஆஃப் அன் அல்காரிதம் ப்ரிப்பேரிங் அ கப் ஆஃப் காஃபி. ஒரு கப் ஆஃப் காஃபி நான் ரெடி பண்ணுறது என்னது ப்ராசஸ். ஃபைனலாக எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் டு ஆஸ்க். ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. த ப்ரொசீஜர் ஃபார் ப்ரிப்பேரிங் அ காஃபி இஸ் ஆஸ் follows. The procedure for preparing a coffee is as follows. The first point is take a bowl. உங்களுக்கு தெரியும் பவுல் அப்படின்னு என்ன தெரியும், ஒரு பாத்திரம் வித் காஃபி பவுடர் பவுலு காஃபி பவுடர்லாம் எடுத்துக்க சொல்கிறாங்க. பாயில் த வாட்டர். நான் பாயில் அப்படின்னு என்ன வேண்டது, வாட்டரை ஹீட் பண்ண வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. அண்டு pour it into the bowl. இது ரெண்டும் என்ன பண்ண சொல்கிறாங்க, to mix அப்படின்னு சொல்லியிருக்காங்க. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் ஃபில்டர் இட். நம்ம இப்போ என்ன பண்ணோம், பாயில் பண்ண வாட்டரில் காஃபி அண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணோம். தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. now பாயில் மில்க், தனியாக நம்ம மில்கை நம்ம என்ன பண்ணிடுறோம், பாயில் பண்ணி வச்சுருக்கோம். then after fifth step mix sugar and filtered coffee along with boiled milk. நான் இப்போ ஆல்ரெடி சுகர் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண வாட்டர் இருக்குது, பாயில் பண்ண மில்க் இருக்குது, அதோடு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேன். அதான் மிக்ஸ் சுகர் அண்டு ஃபில்டர்டு காஃபி அலாங் வித் பாயில்டு மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. now pour the coffee into the cup to serve. This kind of procedure can be follow that. இது மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, this kind of procedure can be represented using an algorithm. Thus the algorithm consists
of step by step instructions. இதை எப்படி நாம் ப்ராசஸ் பண்ணுறோம்? ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that are required to accomplish. எனக்கு தேவையான இது எல்லாமே என்ன பண்ண முடியும்? ப்ராசஸ் பண்ண முடியும். A task and help the programmer to develop to the program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now the next one problem ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கப் ஆஃப் காஃபி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் சொன்னாங்க. the next one ஒரு அல்காரிதமும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். the problem, what is the problem அப்படிங்கிறத பார்க்கலாம். design an algorithm to find a square. ஒரு அல்காரிதம் டிஃபைன் பண்ணுறேன். அந்த அல்காரிதம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயரை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. square of the given number and display the result. Design an algorithm to find the square of the given number and display the result. ஒரு ஸ்கொயருக்கான ஒரு நம்பரை நான் க்ரியேட் பண்ணுறேன், then final display to the result அப்படின்னு சொல்கிறாங்க. the algorithm can be written as step 1 சொல்லியிருக்காங்க. start the process. step 2 get the input x. நான் ஒரு இன்புட் வேல்யூ கொடுத்தா தானே அது ஸ்கொயர் ரூட் க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்கு இன்புட் வேல்யூ நான் கொடுக்குறேன். now step 3, what is the step 3? calculate the square by multiplying the input value square of x into x. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மல் ஜென்ரல் formula for square value x into x. so calculate the square by multiplying the input value like example. இது ரொம்ப important. step 4 display the results square. என்னோட இந்த ஃபார்முலா கொடுத்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? என்னோட கொடுக்க வேல்யூக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5 into 5 அப்படின்னா இட் இஸ் 25 அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. now step 5 stop அப்படின்னு சொல்லிட்டாங்க. step 5 stop. now அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. algorithm cloud be designed to get a solution of given problem. a problem can be solved in many ways. ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா can be solved in many ways. more number of வேல நான் என்ன பண்ண முடியும்னா சால்வ் பண்ண முடியும். இருந்தாலும் among many algorithms the optimal one can be taken for implementation. ஒரு அல்காரிதம் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா do you know அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த do you know அப்படிங்கிறது என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ what is a do you know என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த do you know எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அது எல்லாமே நல்லா பார்க்கணும். an algorithm that aids expected output for a valid input. அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம என்ன இன்புட் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன ஆகும்? it will be getting output values is called an algorithmic solution. இது ஒரு 2 mark கொஸ்டினில் கூட கேட்கலாம். define an algorithmic solution. an algorithm that aids expected output for a valid input is called an algorithmic solution. now அதுக்கடுத்து பார்க்கலாமா? அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணலாமா? and algorithm for the next topic algorithm based program. the next topic ஒரு tabular format உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. what is the difference between algorithm and
ப்ரோக்ராம் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அல்காரிதம் அண்டு ப்ரோக்ராம். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி, யூ நோ தட் ஃபெமிலியர். அல்காரிதம், வாட் இஸ் அல்காரிதம்? சிம்பிளாக சொல்லுவோம், நம்ம C++ல் ஸ்டடி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கால்ட் அண்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எ ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது தெரியும், அதாவது ஸ்மால் கோட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே வாட் யூ ஆர் டிஃபைன் அப்படிங்கிறது இங்கே அல்காரிதம் விஸ் ப்ரோக்ராம். அல்லது உங்களுக்கு கொஷினாக கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் வித் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் ஆர் difference between algorithm and program, write short note on algorithm or program அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அல்காரிதம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். அல்காரிதம் helps to solve a given problem logically and can be constructed with a program அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மெயின் தீம், லாஜிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அல்காரிதம் helps to solve a given problem logically and it can be constructed with the program அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் இஸ் an expression of algorithm in a programming language. ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, is an expression of an algorithm in a programming language. Now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா next one point, algorithm can be categorized based on their implementation. அல்காரிதம் எப்படி கேட்டகரைஸ்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா based on their implementation, methods, design techniques அப்படின்னு சொல்லலாம். ஸோ அல்காரிதம் கேன் பி கேட்டகரைஸ்டு பேஸ்ட் ஆன் தேர் இம்ப்ளிமெண்டேஷன், மெத்தட்ஸ், டிசைன், டெக்னிக்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்காரிதம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் பை ஸ்ட்ரக்சர்டு. நம்ம அல்காரிதம் ப்ரோக்ராமில் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ஆர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச். இதில் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் டெக்னிக்யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Now அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா there is no specific rules for algorithm writing. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் டிஃபைன் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல் கிடையாது ஃபார் அல்காரிதம் ரைட்டிங். பட் சம் கைட்லைன்ஸ், அல்காரிதம் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன இருக்குது, சம் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுட் பி ஃபாலோ. ஸோ அப்போ அல்காரிதம் ரைட் பண்ணுறதுக்கு ஒரு பாயிண்ட் என்னது, எதுவும் கைட்லைன்ஸ் ஸ்பெசிஃபிக் ரூல் கிடையாது. பட் அந்த அல்காரிதம் எழுதணும் அப்படின்னா ரைட்டிங், பட் சம் கைட்லைன்ஸ் ஷுட் பி ஃபாலோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் ஷுட் பி ரிட்டன் ஃபார் செலக்டட் லாங்குவேஜ் வித் அ ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ப்ரோக்ராமை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, இந்த சின்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அது இருந்தால் தான் நம்மளுடைய ப்ரோக்ராமை ரைட் பண்ண முடியும். Now next one point, algorithm resembles a pseudocode which can be implemented in any language. என்னோட அல்காரிதம் நான் என்ன பண்ண முடியும், resembles with a pseudocode which can be implemented in any languageல நான் டெவலப் பண்ண முடியும். எந்த லாங்குவேஜில் வேணாலும் நான் என்ன பண்ண முடியும், அல்காரிதம் டெவலப் பண்ண முடியும். ப்ரோக்ராம் இஸ் மோர் ஸ்பெசிஃபிக் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எந்த ஸ்பெசிஃபிக் ஆஃப் லாங்குவேஜில் வேணாலும் நம்ம டெவலப் பண்ணலாம். ஆனால் அல்காரிதம் டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்னிக்கு சூடோ கோட் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் விஸ் அல்காரிதம் ஆர் அல்காரிதம் விஸ் ப்ரோக்ராம் இஸ் அ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, நான் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆஃப் ஃபார் இன் யுவர் டாப்பிக்கில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். நம்மளுடைய அல்காரிதம் அனாலிசிஸ் பண்ணலாம். ஹவு வி கேன் அனாலிசிஸ் டு அல்காரிதம். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னு என்ன சார், வாட் இஸ் அனாலிசிஸ்? அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க, அந்த ஹியூமன் பீயிங் எவ்வளோ வேகம் ஓடுவாங்க, எவ்வளோ வெயிட் தூக்குவாங்க, எவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவாங்க, டிஃபரெண்ட் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க,
ஸோ ஒரு லைக் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிலாம் ஒரு ஹியூமன் பீயிங் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ அதே ரிலேட்டட் டு அனாலிசிஸ் ஆஃப் an அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ் ஆஃப் an அல்காரிதம். ஸோ இது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட். நம்மளுடைய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் a limited ப்ராசஸ் டு கம்பேர் த ஹியூமன் பீயிங். ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஏன் எதுக்காக இங்கே சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட் அப்படின்ட்டோம். என்ன சார் கம்ப்யூட்டரில் ரிசோர்ஸ் லிமிட்டட் அப்படிங்கிறீங்களா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ யூ கேன் கம்பேர் டு த ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங்கையும் கம்ப்யூட்டரையும் கம்பேர் பண்ணும்போது ஹூ இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கம்ப்யூட்டர் ஹியூமன் பீயிங் பிரைன். அண்ட் யூ கேன் த ஹியூமன் பீயிங் ஆர் ஃபாஸ்டஸ்ட் டு ஒர்க் கம்பேர்ட் டு த கம்ப்யூட்டர்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் ஞாபகம் வச்சுக்க முடியும், நிறையா லாஜிக்காக திங்க் பண்ண முடியும், எஃபெக்டிவாக பண்ண முடியும். கம்ப்யூட்டர் எஃபெக்டிவாக பண்ணும் இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இந்த கம்ப்யூட்டர்கிட்ட நம்ம கொடுத்துருக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் லிமிட்டட் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா. எஃபிஷியன்சி ஆஃப் an algorithm is defined by the utilization time. என்ன சார் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எஃபிஷியன்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதம் எவ்வளோ வேல்யூ கொடுத்தா ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வேல்யூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லேக் வேல்யூஸ். ஸோ எப்படியா இருந்தாலும் அது ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் இருக்குது. தென் யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம். வாட் இஸ் யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம்? ஒரு அல்காரிதம் வேல்யூ கொடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை அவுட்புட்டாக கொடுக்கறதுக்கு சர்டைன் டைம் வேணும் நம்மளுக்கு. ஸோ அந்த சர்டைன் டைமில் எப்படி ப்ராசஸ் நடக்கும், எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. வாட் யூ மீன் பை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி? ஈவன் இப்போ ஒரு அல்காரிதம் இருக்குது அப்படின்னா அந்த அல்காரிதம் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு ஸ்டோர் ஆகும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இப்போ அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதமில் 2 சொல்லிட்டேன், 3 சொல்லியிருக்கோம். எஃபிஷியன்சி, யூட்டிலைசேஷன் ஆஃப் டைம், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஃபிஷியன்சி, டைம், ஸ்பேஸ், இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு எதாவது புரியாமல் இருக்கா, எதாவது தெரியாமல் இருக்கா, எதாவது தெரியல அப்படின்னா கேட்டுக்கோங்க. தென் அல்காரிதம் அனாலிசிஸ் ஆஃப் an algorithm usually deals with இந்த அல்காரிதம் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸில் யூஸ்வலாக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் வேரியேஷன்ஸ். ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஆப்ரேஷன்ஸ் இன்வால்வ்டு. ஒரு அல்காரிதம் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அந்த அல்காரிதம் ப்ராசஸ் நடக்கும்போது அல்லது ஒர்க் ஆகும்போது அதில் எப்படி நடக்கும். த ரன்னிங் டைம் ஆஃப் an operation is calculated as how many programming instructions are executed for operations. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே டிஸ்கஸ் பண்ணோம் பேசிக்காக எஃபிஷியன்சி, டைம், ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ நம்மளுடைய அல்காரிதம் ஒர்க் ஆகும்போது ரன்னிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் வேரியேஷன்ஸ், அது ஒர்க் ஆகும்போது எவ்வளோ டைம் எடுத்துருக்குது, எவ்வளோ வேரியேஷன்ஸ் ஆகுது ஃபார் ஆப்ரேஷன் இன்வால்வ்டு, ஒரு ஒர்க் நடக்கும்போது. The running time of an operation is calculated how many programming instruction are executed for operation. ஒரு ஆப்ரேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. Now analysis of algorithms performance evaluation can be divided into different phases. ஸோ அப்போ நம்மளுடைய அல்காரிதம் அனாலிசிஸ் பண்ணுறதில், நம்மளோட அல்காரிதம் ப்ராசஸ் பண்ணுறதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் அவைபிலிட்டியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அண்டு பர்ஃபார்மன்ஸ். நம்ம அனாலிசிஸ் அல்காரிதத்தில் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எவாலுவேட்டட் கேன் பி டிவைடட் இன்டூ 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். இது ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்கலாம். அல்காரிதம் அனாலிசிஸ் ஃபேஸஸ் அதில் 3 மார்க் கொஷினில் உங்களுக்கு அதை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. தென் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரியர் எஸ்டிமேட்ஸ்.
prior estimates. This is the theoretical performance analysis. இது என்ன சொல்றாங்க, இந்த prior estimates அப்படிங்கிறது theoretical performance analysis of an algorithm. Theoretical performance analysis of an algorithm. Efficiency of an algorithm is measured by assuming the external factors. For example, when an algorithm இருக்கு, so efficiency of an algorithm is measured. என்னுடைய algorithm உடைய value இதெல்லாம் measure பண்ணும்போது by assuming the external factors. What do you mean by external factors? By assuming external factors என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே டிஃபைன் பண்ணி பார்க்கும். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா prior estimates அப்படின்னு சொல்கிறாங்க. Now அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டரி டெஸ்டிங். நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, அல்காரிதம் அனாலிசிஸில் prior estimates. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறோம், போஸ்டரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் போஸ்டரி டெஸ்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்டு பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்.